ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமரோட சிலபஸை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ப்ரீஃப் ஓவர்வியூ அனாலிசிஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஏதாச்சும் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற அனாலிசிஸ் பாருங்கள். உங்களுக்கு சில டெர்மினாலஜி இதிலேருந்து ஒரு 1 to 2 மார்க்ஸு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபைன், ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் தி சப்ஜெக்ட். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பைத்தனோட யூசேஜ் வந்துட்டு ஜாஸ்தியாக தெரியுது. ஏன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர், இதோட சின்டாக்ஸ், இது எல்லாமே தான். ஓகே, நம்ம அதை தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, பைத்தன் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது வந்துட்டு ஒரு இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவாங்க. சில லாங்குவேஜஸை நம்ம கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம், சிலதை இன்டர்பிரிட்டர் பேஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கம்பைலர் வந்துட்டு ஃபுல் சோர்ஸ் கோடையும் ஃபுல் ப்ரோக்ராமையும் செக் பண்ணதுக்கப்புறம் கன்சாலிடேட்டடாக எரர்ஸை காமிக்கிறது வந்துட்டு கம்பைலர். இதுவே இன்டர்பிரிட்டர் அப்படின்னா ஒவ்வொரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அது வந்துட்டு எரர்ஸை காமிச்சு கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லைனுக்கு போகிறது வந்துட்டு இன்டர்பிரிட்டர் சிஸ்டம். அடுத்தது, இந்த பைத்தன் லாங்குவேஜில் நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸோ இல்லை ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு கர்லி ப்ராக்கெட்ஸோ இல்லை மற்ற எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டென்டேஷனும் ஸ்பேஸிங்கும் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஃபார் லூப் கொடுக்குறீங்க, கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டால் அது ஏற்றுக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஃபார் லூப்புக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு இண்டென்ட் கொடுத்துட்டு அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா இண்டென்டேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் அதோட ஸ்கோப் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த பைத்தன் ஃபைலை நம்ம என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் பைத்தனில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை நான் வந்துட்டு எதர் சி அல்லது ஜாவா ப்ரோக்ராமிங்கோட கம்பேர் பண்ணுறேன். கீப்பிங் you people knowing that you people already know either any of the programming language, either C or Java, ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை கம்பேர் பண்ணி இது பண்ணுறேன். இல்லைனாலும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பைத்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் தான். ஃபைன். அண்ட் இதோட வேரியபிள்ஸ், ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள்ஸ் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன வேரியபிள் அசைன் பண்ணுறீங்களோ அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கோ ஸோ அந்த வேரியபிள் வந்துட்டு அந்த டேட்டா டைப்புக்கு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். அண்ட் நம்ம கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் வந்துட்டு இல்லை எனக்கு டேட்டா டைப் கொடுத்து தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சினாரியோஸோ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு காஸ்டிங் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் x = int of 5ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 5ங்கிற இன்டீஜர் வேரியபிள் எக்ஸுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது டைப் ஆஃப் எக்ஸ். ஸோ டைப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்துட்டு என்ன டேட்டா டைப்பில் இருக்குதுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு எய்தர் நம்ம டபுள் கொட்டேஷன்லேயும் கொடுக்கலாம், சிங்கிள் கொட்டேஷன்லேயும் கொடுக்கலாம். எந்த இதுலன்னா பைத்தானில். அண்ட் எல்லா வேரியபிள் நேம்ஸுமே வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் தான். அதாவது இப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஸ்மால் லெட்டர்ஸில் தான் பின்னாடி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற எந்த இது அசைன்மெண்ட்டுமே மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் இது ஒத்துக்காது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட். ஆக்சுவலி இந்த கமெண்ட் பைத்தனோட கமெண்ட் கொஸ்டின் வந்துட்டு நம்மளோட ரிட்டர்ன் எக்ஸாம்லேயும் இருந்துச்சு. ஸோ கமெண்டோட சிம்பல் என்ன அப்படின்னா ஹேஷ். ஓகே, ஸோ நம்மளோட இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 விதமாக கமெண்ட்டை கொடுக்கலாம். ஆக்சுவலி ஹேஷ் வச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க்ஸ் வச்சுட்டும் கொடுக்கலாம். ஓகே, பட் இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் மார்க் வந்துட்டு ஆக்சுவலி அது கமெண்ட் கிடையாது. இது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் தான். இது எந்த வேரியபிளுக்கும் அசைன் பண்ணாதனால இந்த ஸ்ட்ரிங் லிட்ரலை
நம்மளோட இன்டர்பிரட்டர் ரீட் பண்ணாது, இக்னோர் பண்ணிடும். அதனால தான் இதையும் கமெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கமெண்ட் ஹேஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் அந்த ஹேஷ் கொடுத்தா தான் அந்த இன்டர்பிரட்டர் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகும். அடுத்தது அன்பேக். லிஸ்ட்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டர், டிக்ஷனரி இந்த 4 விஷயமும் தெரியணும். அதுக்கு என்ன மாதிரி பிராக்கெட்ஸ் போடணுங்கிறதும் கண்டிப்பாக தெரியணும். லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர் அண்ட் சேஞ்சபிள். லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அதை ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் கொடுப்போம். அதில் உள்ள என்ன கொடுத்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டூப்ளிகேட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது ஆர்டர்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்கனாலும் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் இருக்கும். அடுத்தது டியூப்பிள் அப்படின்னா இது ஆர்டர் அன்சேஞ்சபிள். இது வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் கொடுப்பாங்க. உள்ளே நம்ம ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். செட் அப்படின்னா இது அன்ஆர்டர்ட், அன்இண்டெக்ஸ்ட், டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, இது செட்டு. டிக்ஷனரி அப்படின்னா இது ஆர்டர் அன்சேஞ்சபிள். ஆக்சுவலி அந்த டிக்ஷனரியில் பைத்தானோட வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் இது ஆர்டர்டா அன்ஆர்டர்டான்னு இருக்கும். ஒரு சில வெர்ஷன் வரைக்கும் அது அன்ஆர்டர்ட், ஒரு சில வெர்ஷன்லேருந்து அது ஆர்டர். ஓகேவா? இந்த டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ பிராண்ட் ஃபோர்டுன்னு இருக்குன்னா அந்த பிராண்டுங்கிறது கீ, வேல்யூங்கிறது ஃபோர்ட். இப்போ நீங்கள் கீயை வச்சு தான் மேபி இண்டெக்ஸ் மாதிரி இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி இது எல்லாமே கிட்டத்தட்ட அரேயோட ஒரு வேரியேஷன் தான். அடுத்தது அன்பேக்கிங்காக லிஸ்ட். எப்படி அன்பேக் பண்ண முடியும்னா ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை நான் வந்துட்டு ஒரு 3 வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும்னா என்னால் பண்ண முடியும். சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு போட்டுக்கலாம். அடுத்தது கன்கார்டினேஷன். இந்த ப்ளஸ் வந்துட்டு அரித்தமெட்டிக் வேல்யூஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும். இதுவே ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எதர் ஒரு சைட் ஸ்ட்ரிங்காக இருந்தாலுமே அது கன்காட் தான் பண்ணும். அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கன்காட் தான் யூஸ் பண்ண போகிறோம், கமா கிடையாது. ஓகேவா? அண்ட் இதில் என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்லைஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆப்ரேட்டர். இந்த ஸ்லைஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது மேபி 0 to 5ங்கிறது நான் ஸ்லைஸிங்கில் கொடுக்குறேன்னா 0ங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ, 5ங்கிறது லாஸ்ட் வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ நான் மீன் பண்ணுறேன். ஸோ அதில் இருந்து 0ல் இருந்து 5க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் அது எடுத்து பிரிண்ட் பண்ணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்தீங்கன்னா. இல்லை நீங்கள் ஏதாச்சும் கம்ப்யூட்டேஷன் பண்ணணுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் 0லேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் கொடுக்குற ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கறது ஃபஸ்ட் ஒன் கொடுக்கறது ஸ்டார்டிங் வேல்யூ, கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது எண்டிங் வேல்யூ. ஸ்டார்டிங் வேல்யூ இன்க்ளூட் பண்ணிக்கும், எண்டிங் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் இன்க்ளூட் பண்ணும். அடுத்தது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஸ்ட்ரிப், ரீப்ளேஸ், ஸ்ப்ளிட், ஃபார்மேட், எக்ஸ்டெண்ட். இது எல்லாமே வந்துட்டு இன்னும் நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிப் அப்படின்னா ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிகினிங்லேயும் எண்டில் இருக்கிற ஒயிட் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது இப்போ நான் மேபி என்னோட லிஸ்ட்லேயோ இல்லை என்னோட ஸ்ட்ரிங்லேயோ ஏதாச்சும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் எழுதியிருக்கேன். அண்ட் எதை பொறுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், இப்போது கமா பொறுத்து ஸ்ப்ளிட் பண்ணுமா இல்லை ஒயிட் ஸ்பேசஸ் பொறுத்து ஸ்ப்ளிட் பண்ணுமாங்கிறத நம்ம அங்கே கொடுக்கணும். அடுத்து ஃபார்மேட் அப்படின்னா மேபி அது கார்லி ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு இங்கே ஃபார்மேட் வந்துட்டு நியூமரிக்கல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் நம்பர்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ எம் 36 அப்படிங்கிறத போடணும். இந்த 36ங்கிறது வேரியபிள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் வேல்யூஸு. ஸோ அதை நான் ஒவ்வொரு தடவையும் எங்கள் ஸ்ட்ரிங்கோட பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஃபார்மேட்க்கு போவேன். அடுத்தது எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் எதுக்காக அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு லிஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட்ங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி வந்துட்டு அப்பெண்ட் யூஸ், ஆக்சுவலி இதுவும் டிஃப்ரெண்ட் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான். எப்படி அப்பெண்ட் யூஸ் பண்ணணும், எப்படி இன்சர்ட் யூஸ் பண்ணணும், ரிமூவ் யூஸ் பண்ணணும், பாப் யூஸ் பண்ணணும், கிளியர் யூஸ் பண்ணணுங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பெண்ட் அப்படின்னா லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம இப்போ கரண்ட்டாக கொடுக்குற வேல்யூவை போய் ஆட் பண்ணுறது அப்பெண்ட். இன்சர்ட் அப்படின்னா மேபி நம்ம இன்சர்ட் சும்மா லொக்கேஷன் இல்லாமல் கொடுத்தோம் அப்படின்னா எண்டில் ஆட் பண்ணும் அப்பெண்ட் மாதிரி ஒர்க் ஆகும்.
ஒரு வேல்யூவோட கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொசிஷனில் ஆக்சுவலி இது போய் உக்காந்துட்டு ஆல்ரெடி இருந்ததை ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும் பக்கத்தில். ஓகேங்களா? அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபுல் லிஸ்ட்டையுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஃபுல் லிஸ்ட்டை கிளியர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும், உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்காது. அடுத்தது பைத்தனில் எப்படி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போடுறதுன்னு தெரியணும். ஸோ ஃபார், வைல், டூ வைல் மூணுக்குமே சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் வைலுக்கும் ஃபாருக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், நான் டூ வைலை கன்சிடர் பண்ணலை. அடுத்தது ஷார்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டோட நேம் டாட் ஷார்ட், அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸ் மட்டும் போட்டால் போதும், ஷார்ட் ஆகிடும். ஷார்ட்னா என்னென்னா அசெண்டிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக அரேஞ்ச் ஆகும். டிசெண்டிங்கில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ்னால் தனி செட் ஆஃப் கோட்ஸை எழுதுறது தான். ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணணும், இல்லை ஒரு டாஸ்க் நான் பண்ணுறதை தனியாக பிரித்து நான் காமிக்கணும், டிபக்கிங் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகனா நான் ஃபங்க்ஷன்ஸ் போவேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். டெஃப்ங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை இனிஷியலாக டிக்ளேரே பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு கோலன். இப்போ நீங்கள் இங்கே லூப்பிங்கில் பார்த்தாலோ இங்கே கர்லி ப்ராக்கெட்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக நம்ம கோலனும் இண்டென்டேஷனும் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இந்த காலிங் ஃபங்க்ஷன் கொடுக்கறது, இது வந்துட்டு காலிங் ஃபங்க்ஷன், நீங்கள் இதை எவ்வளோ லைனுக்கு அப்புறம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாஸுங்கிற ஒரு எலிமெண்ட் இங்கே இருக்குது. பாஸ் அப்படின்னா என்னன்னா, என்னோட ஃபங்க்ஷன் மேபி நீங்கள் லூப்புக்கு போகிறீங்க, லூப் ஐட்ரேட் ஆகும்போது எனக்கு ஐட்ரேட் மட்டும் ஏதாச்சும் ஒரு சினாரியோவில் ஐட்ரேட் மட்டும் ஆகட்டும், உள்ளே எதுவுமே எனக்கு பிரிண்ட் பண்ண வேணாம், எந்த ஆக்ஷனும் நடக்க வேணாம் அப்படின்னா லூப்பை தனியாக கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த பாஸுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த பாஸ் என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ணாது, சும்மா அது பிளாங்காக விடக்கூடாதுன்னு நம்ம கொடுக்கறது தான் பாஸ். அடுத்து லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதில் n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். லாம்டானா இதுக்கு தனியாக பேரோ எதுவுமே கிடையாது. அனானிமஸ்னால் அதுதான் மீனிங், பேரெல்லாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் அந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ இந்த பைத்தனில் நம்ம வந்துட்டு ப்ரொசீஜரலாகவும் இதை நம்ம இந்த லாங்குவேஜை கன்சிடர் பண்ணலாம், ஃபங்க்ஷனலாகவும் கன்சிடர் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு தான் நான் எழுதணும். யூஸ்வலாக எப்போ பண்ணுற மாதிரி தான் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கணும், அந்த கிளாஸ்க்குள்ளே இது எல்லாத்தையும் என்னோடய ஃபங்க்ஷன் மெத்தட்ஸை நான் கொடுக்கணும். அண்ட் சாரி இது வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த P1 ஈக்குவல் டு பர்சன் இருக்கா, பர்சன்கிறது கிளாஸ் நேம், இங்கே P1ங்கிறது ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் இதில் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன், இதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் நான் ஆக்சுவலி இங்கே மிஸ் அவுட் பண்ணது லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் மெம்பர் ஆப்ரேட்டர். ஸோ லுக் அட் திஸ் ஒன். ஜாவாவில் இருக்கிற மாதிரியே மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணும், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் ஃபங்க்ஷன் அதே தான், 2-3 கண்டிஷன்ஸை அட் அ டைமில் நான் வந்துட்டு க்ராக் பண்ணும் இல்லை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை அந்த 2-3 கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இங்கே நம்ம டபுள் ஆம்பர்சன்ட்லாம் போட மாட்டோம், டைரெக்டாக அண்ட், அடுத்தது ஆர், அடுத்தது நாட், ஏதாச்சும் ஒன்று போட்டு என்னோடய ஃபங்க்ஷனை என்னோடய ப்ரோக்ராமை முடிச்சுக்கலாம். அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஐடென்டிட்டினா மேபி இஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஆப்ஜெக்ட் ஒரே கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இன்டீஜருங்கிறது ஒரு கிளாஸ், ஒரு டேட்டா டைப்னு வச்சுக்கலாம், எக்ஸுக்குள்ளேயும் இன்டீஜர் வேல்யூ 5 தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட் இஸ் ஆர் எக்ஸ் இஸ் இன்ட், அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா ட்ரூனா ட்ரூ கொடுக்கும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் கொடுக்கும். இது இஸ் நாட்னா வைஸ் வர்ஸா ஆன்சர் கொடுக்கும். அண்ட் மெம்பர் ஆப்ரேட்டரில் இன் நாட் இன் இருக்குது. இது எதுக்குன்னா நான் கொடுக்குற வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணுற ரேஞ்ச்லேயோ இல்லை ஸ்ட்ரிங்லேயோ அவைலபிளாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இன் நாட் இன். ஓகேங்களா? அண்ட் பைத்தனில் இது போக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் முடிச்சுட்டு ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் இது ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வேணும், இல்லை மற்ற எக்ஸாம் பற்றி ஏதாச்சும் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப். ஸோ ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.